ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ஃபைன் எஸ் சார். ஃபைன் இன் த சென்ஸ், யா, இந்த மார்னிங் ஹர்ட் திஸ் நியூஸ் அண்ட் எனக்கு என்ன சொல்றது தெரியல ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் when I went in August, பொண்ணோட கல்யாணத்துக்காக எனக்கு விஜயகாந்த் சார் எப்படியும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I met ma'am and I couldn't meet him because பத்திரிக்கை அவங்களுக்கு கொடுத்தேன். They said he is in a separate room, infection வரும் பயந்துட்டு யாரும் அலோவ் பண்ணல அப்படின்னு. ஓகே. So that is one sad part which will என்னோட மைண்ட்ல கடைசி வரைக்கும் இருக்கும். அது ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 படம் அவரோட பண்ணேன் அண்ட் ஒரு படமுமே ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ஹம்பிள் மேன் and I have never seen a human being in an actor like what I have seen in him. Yes. அவர் எனக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பிரசாத் லேபுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிளினிக் ஒன்னு வச்சு அதுல 3 டாக்டர்ஸ் 8 hours ஷிஃப்ட் அவுட் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மனிதர் அவர் தான். டெஃபினட்டா இதுக்காக மத்தவங்க பண்ணாங்கன்றது இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் தட். அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்துல எங்க திரைப்பட கல்லூரியில நாங்க இன்னைக்கு ஆபாவானன் ஆகட்டும், ரவி யாதவ் ஆகட்டும், அரவிந்த்ராஜ் ஆகட்டும், அருண் பாண்டி ஆகட்டும் ஆக்டர், எங்களுடைய பேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ரஸ் டு த பிலிம் இண்டஸ்ட்ரி சினிமாக்கு அப்படின்னா த்ரூ விஜயகாந்த் சார் தான். அது ஊமை வழிகள் பண்ணும்போதெல்லாம் நான் சினிமா முடிச்சுட்டு இன்ஸ்டிடியூட் முடிச்சுட்டு ஐ யூஸ் டு கோ அண்ட் வாட்ச் த ஷூட்டிங். ஒரு டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் சாப்பாடு போட்டு அவர் அதுல சந்தோஷப்படுற ஆள்னா நான் அந்த லிஸ்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது அவரை மட்டும்தான். யூனிட்ல நான் ஸ்டில் ரிமெம்பர் எந்த படம், வல்லரசு நினைக்கிறேன், வல்லரசா தமிழ்ச்செல்வன் ஐஏஎஸ் பாரதிராஜா சார் படம் தான். பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, ஓவல்டென், பஜ்ஜி, போண்டா, சமோசா, நான்வெஜ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இருக்குமா, பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10-15 வெரைட்டி, லஞ்ச் ஒரு 10-15 வெரைட்டி. ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான் அவரும் சாப்பிடுவாரு. அண்ட் எனக்கு அவரு நான் கேப்டன் இது வரைக்கும் கூப்பிட்டது இல்லை. அது என்னன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே விஜயகாந்த் சார் தான் கூப்பிடுவேன். பெரிய மருது படத்துக்கு நாங்க திண்டுக்கல் ஷூட்டிங் போயிருந்தோம். அங்கு விலாஸ் ஒரு பெரிய ஒரு மைதானம் ஒண்ணு இருக்கும், அங்கதான் கிளைமேக்ஸ் ஷூட்டிங். நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 50,000 75,000 கிட்டத்தட்ட 1 lakh செப்பல்ஸ் அவுட் சைட் தட் பிளேஸ் மைதானத்துல. அண்ட் அடுத்த நாள் காலையில கண்டினியூ ஆகுது ஷூட்டிங், பட் எங்களுக்கு லொகேஷன் என்ன சொல்றாங்க, சார் இன்னைக்கு கேப்டனுடைய பர்த்டே, அதனால நம்மளுக்கு 2 மணிக்கு தான் ஷூட்டிங் சார், அதனால நீங்க ரிலாக்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஒரே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்ப காலையில பார்த்தா எனக்கு தெரிஞ்ச திண்டுக்கல்ல தட் வாஸ் ஒன் ஆஃப், அதுதான் பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேர் மறந்துட்டேன், சம்திங் டு டூ வித் ரோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 500 தையல் மிஷின், ஒரு 1000 வேஷ்டி, 1000 சட்டை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அன்னைக்கு மதியம் சாப்பாடு இவர் பரிமாறுறாரு எல்லாருக்கும். இதெல்லாம் டெஃபினெட்லி நிறைய ஃபாண்ட் மெமரிஸ் பரணி. சிவாஜி சார் இறந்தப்போ நாங்கெல்லாம் நானும் நாசரோ எங்க ஜெனரேஷன்ல இருக்கவங்க எல்லாம் சிவாஜி சாரை பார்த்து வளர்ந்தவங்க, கமல் சாரை பார்த்து, ரஜினி சாரை பார்த்து. சிவாஜி சார் ஒரு ஒன் ஆஃப் த வெரி லெஜெண்டரி ஆக்டர்ஸ். அப்ப அவரு இறந்து போனப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஒரு நேர்த்தியா ஒரு டிசிப்ளின்டா நடத்தது விஜயகாந்த் சார் இருந்ததால மட்டும்தான். ஏன்னா எமோஷனலி எவ்ரி ஒன் வேர் they couldn't control themselves and எப்படி பண்றதுன்னு தெரியலன்ற சூழ்நிலையில இவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் யாரும் கார்ல நேரா பஸ் நகரத்துக்கு வர வேண்டாம், எல்லா காரையும் நடிகர் சங்கத்துல பார்க் பண்ணிட்டு லாரியில போயிடலாம் நம்ம அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் லாரி ஆர்டிஸ்ட், செகண்ட் லாரியில சிவாஜி சார் பாடி, கமல் சார், ரஜினி சார், ஐ திங்க் ராம்குமார் சார், பிரபு சார்,
இவங்க எல்லாம் இருக்காங்க. 3வது லாரியில வந்து டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் கேமராமேன், இந்த மாதிரி. சோ இதுல முதல் லாரியில நானு, நாதரு, பிரபுதேவா, வடிவேலு, கலைராணி, இன்னும் நிறைய பேர், ஆனந்தராஜ், எல்லாரும் விவர் போயிட்டு இருக்கோம். பெசன்ட் நகர்ல போய் அங்க வண்டி ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் ஆன உடனே இறங்கிட்டோம். எல்லாம் இறங்கிட்டு அந்த சிவாஜி சாருடைய அந்த உடலை கொண்டு வந்து உள்ள எடுத்துட்டு போனோம். அந்த உள்ள எடுத்துட்டு போற அந்த ஒரு ப்ராபப்ளி ஒரு 50 மீட்டர்ஸ் ஒரு 25 மீட்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து இறக்கிறதுக்கு ஆள் வந்து தேவைப்பட்டது. வந்துட்டு இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். விஜயகாந்த் சார் முன்ன நின்று என்ன பண்ணாரு, அந்நியன் நாசரம் கூப்பிட்டு வந்து ஒரு கை பிடிங்க அப்படின்னு. இதுல எனக்கும் நாசருக்கும் என்ன ஆச்சுன்னா, நாங்க 2 பேரும் உள்ள பேசிக்கிறோம். மச்சான் இது வந்து இன்னும் சிவாஜி சார் எல்லாம் நம்ம வந்து இவ்வளவு இது கொடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல. திடீர்னு ஒரு குரல், என்ன பேசுங்க, எடுத்துட்டு வாங்க சொன்னா எடுத்துட்டு வாங்கல, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, இடம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. கடகடன் நாங்க 2 பேரும் எடுத்து பாடியை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் the family went and did the rituals. நாங்க நின்றுட்டு இருந்தோம். we didn't go inside. அதெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வராரு. எங்க 2 பேரும் பார்த்து, சாரி விஜய் பாய், சாரி பாய், நான் கத்திட்டேன், ஏன்னா சூழ்நிலை கண்ட்ரோலுக்கு கட்டுக்கங்க போயிட்டு இருக்கு, அதனால நான் சொன்னேன், நான் மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க அப்படின்னாரு. Which hero of that status will say, Bharani? Yes. So he was a wonderful actor. Adhen dandi, I have never seen such a human being in an actor like what I saw him. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆமா. டி நகர்ல வந்து அது ஊரே சொல்லணும். டி நகர்ல வந்து நீங்க உங்க ஆபீஸுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டுதான் மறுவேலை. அதே மாதிரி ஷூட்டிங் அப்ப முக்கால்வாசி எனக்கு அவருக்கும் காம்பினேஷன் இருக்கு, எனக்கு அவருக்கும் அவுட்டோர் இருக்குன்னா அவர் இருக்கிற ஃப்ளோர்ல தான் என்னையும் வந்து போட்டுருவாரு. அந்த பூஷன், ஈஸ்வர், மாதவன், ஒரு 5 பேர் இருக்காங்க அசிஸ்டன்ஸ். ஆல் வண்டர்ஃபுல் பீப்புள். 8:30 மணிக்கு 6:30 7 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவேன். பூஷன் வருவாப்ல, அண்ணே கேப்டன் கூப்பிடுறாருண்ணே அப்படின்னு. நான் வந்து என்ன பூஷன் இல்ல கூப்பிடுறாருண்ணே அப்படின்னாரு. சரின்னு போனா அங்க வந்து ஒரு பெரிய கேரியர்மா தனியா உட்கார்ந்து அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. எப்படியும் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. யூ நேம் த ஃபுட், இட் வில் பி தேர். அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் அப்படி இருக்கும். வாங்க விஜய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னா, சார் நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி சாப்பிட வச்சு வயிறு ஃபுல்லாயி ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு, அது வந்து தெரியல எனக்கு. ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு சே. such a wonderful person. நான் நிறைய சேனல்லையும் சொல்லியிருக்கேன். தமிழ் இதுல என்ன படம், என்.கே. விஸ்வநாதன் சார் டைரக்ட் பண்ண படம் பெரிய மருது. அதுல கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஷாட் என்ன, அவர் வந்து கத்தியில என்னோட கைய வெட்டணும். பிரகத்தியுடைய அண்ணன் நானு, என் தங்கச்சியை லவ் பண்றாரு, ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்கும், அவர் என்ன வெட்டணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஷெட்யூல் முடியுது. அன்னைக்கு வந்து சன் செட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷமும் 20 நிமிஷமும் இருக்கு. டம்மி கத்தி கேக்குற அந்த வெட்டுறதுக்கு சஜஷன் ஷாட். அவர் பின்னாடி கேமரா என் ஃபேஸ்ல இருக்கு, என் பின்னாடி கேமரா அவர் ஃபேஸ்ல இருக்கு. டம்மி இல்ல, நிஜமான வீச்சருவா ஒரு 1.5 அடிக்கு இருக்கும். அதை வச்சு பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. எனக்கு மைண்டுக்குள்ள எனக்கு அது வந்து ஐ திங்க் 25th ஃபிலிமோ 26th ஃபிலிமோ சம்திங் லைக் தட். உண்மையான வீச்சருவா விஜயகாந்த் சார் வந்து எங்க கைய வெட்டுறாரு, என் லெப்ட் ஹேண்ட் நினைக்கிறேன். சப்போஸ் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுக்குள்ள ஒரு பயம் எனக்கு. அவரு இதை பாத்துட்டாரு. பாத்துட்டு சொல்றாரு, விஜய் எம்எல் நம்பிக்கை இருக்குல்ல, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு, இல்லன்னா இந்த ஷெட்யூல் மறுபடியும் எல்லாரும் வரணும், எம்எல்ஏ நம்பிக்கை இருந்தா அது ஷார்ட் பண்ணும், இல்லன்னா வேணாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு 2 கட்டம் சூழ்நிலை. என்னால வந்து மறுபடியும் இன்னொரு ஷெட்யூல் போட்டு எல்லாரும் வந்து பண்ணணுமா இல்ல நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு. யூ பிலீவ் மீ ஆர் நாட் பரணி சார், எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்க சார் சொல்லி மைண்ட்ல என்னென்னமோ ஓடுதுமா எனக்கு. சப்போஸ் அவர் மேல நம்பிக்கை, எம்எல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னாரு. சார் உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், எம் மேலதான் நம்பிக்கை இல்ல. ஏன்னா நீங்க கரெக்டா வெட்டுவீங்க, வெட்டும்போது நான் பயத்துல எங்கேயாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனா என் கை போயிடுமா சார் அப்படின்னு. நம்மனா பண்ணுங்க, என் மேல பிலீஃப் இருந்ததுன்னா பண்ணுங்க, நில்லுங்க அப்படின்னாரு.
நான் மைண்டுக்குள்ள எனக்கு ஓடுது பாருங்க, சரி ஏதாவது ஒரு வெட்டிக்கிட்டு போச்சுன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க மாட்டாரான்னு. ஆமா அந்த ஹேண்ட் வந்து பின்னாடி கட்டிட்டு வாழைத்தண்டால கட்டின ஒரு ஒரு செட்டப் அது. ஓகே முடிச்சுட்டோம் அந்த ஷாட். அவர் வந்து இன்னொன்னு வந்து இது வந்து ப்ராபப்ளி ஐ ஆம் நாட் கனெக்டிங் வித் பாலிடிக்ஸ் ஆர் எனிதிங். தி மேன் வித் தி ஸ்பைன். எஸ் என்ன நினைக்கிறாரோ சொல்லுவாரு, தப்பா இருந்தா சாரி கேட்பாரு. அவரு ரைட்னா ரைட் ராயலா கத்துவாருமா. ப்ராபப்ளி அந்த ஸ்பைன் ரைட் he has a man who has the spinal straight and right என்றதுக்கு ப்ராபப்ளி now I think that லொகேஷன்ல எந்த ஆக்டரோன்னு கேட்டு பாருங்க, நீங்க இந்த ஸ்டூல்ல தான் உட்காருவாரு அவர். ஓகே ஸ்டூல்ல உட்கார்ந்தீங்கன்னா you will have a ramrod spine. வளையாது. எஸ் எனக்கு இப்ப சடனா நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு சடனா ஞாபகம் வருது. இல்லன்னா we'll get couched or slouched in a chair இல்ல. எஸ் சோ கடைசியா அவர் நான் வந்து மீட் பண்ணது ஏதோ ஒரு கல்யாணத்துல. அதுக்கு முன்னாடி சகாப்தம் அவருடைய பையனுடைய ஷூட்டிங்க்கு என்ன கூப்பிடுறாரு. என்னன்னா கிட்டத்தட்ட 7-8 படங்கள் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன் அவரோட. கூப்பிட்டுருவாரு. மலேசியால ஷூட்டிங், சகாப்தம் ஷூட்டிங். அப்போ போகும்பொழுது தட் வாஸ் த டைம் ஐ திங்க் ஹி வாஸ் பீயிங் நிறைய அவரை ட்ரோல் பண்ணாங்க. அவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரா போய் லொகேஷன் இது ஹோட்டல்ல இறங்கி அவர் ரூமுக்கு போய் பார்த்தேன். என் கண்ணை பாருங்க விஜய், என் கண்ணை பாருங்க சார். என்ன சார் அப்படின்னு. இல்ல சிவப்பா இருக்குல்ல, என் கண்ணை எப்பவும் சிவப்பு தானே, இவனுங்க போட்டு அப்படின்னு ஏதோ சொன்னாரு. அப்போ சண்முக பாண்டியன் வராப்ல, இந்த ஹீரோ வந்த உடனே, சொல்லுங்க விஜய், நம்மலாம் பக்கம் பக்கமா பேசிருக்கோம்ல, 2 லைன் படிக்கிறதுக்கு இவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு. யூனோ த கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நம்ம லொகேஷன்ல பாக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து முகஸ்துதிக்காக ஹாய் பர்னி ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கியாமா, ஓ மை காட் சோ நைஸ் டு see you, are you wonderfulனு கேட்பாங்கல்ல. அது வந்து டெஃபினட்டா இந்த மனிதர்கிட்ட கிடையாது. அவர் கேட்கறது வந்து உள்ளத்துல இருந்து, சத்தியமா சொல்றேன். அவர் வந்து he was not well, இவ்வளவு நல்லது பண்ணாரு, அவருக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு prolonged illness, எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டாருன்றதான் ஒரு யூனோ ஐ ஆஸ்க் a question to myself. Does karma also work in this way even if you do loads and loads of good to your people? Yes. தெரியல. I have இதுல வந்து எதுவும் மைண்ட்ல வச்சு நான் பேசல, பட் என்னன்னு புரியல. பட் we will be missing him. டெஃபினெட்லி அந்த வாய்ஸா இருக்கட்டும், இல்ல அவர் நிறைய பேருக்கு வாய்ஸ் அவுட் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாருமே அதை மிஸ் பண்ணுவாங்க சார். ஆமா ஆமா. எஸ் எஸ். சோ தலைவாசல் விஜய் அப்படின்னு சொன்னாலே வந்து கேப்டன் என்ன ஜேர்னி பண்ணிருக்காரு, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தொடர்ந்து இருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். So we will also miss him sir. So அவர் நம்ம கூடயே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இதுக்கப்புறம் வந்து கலந்து போவோம் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பாமா. நான் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவரோட சேர்ந்து நானும் ஒரு 7-8 படம் ஒர்க் பண்ணேன். அவரோட ஒரு சின்ன க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பிரேமலதா மேடமும் என்னுடைய ஒய்ஃபும் ஏஎம்சி குக்கிங் வேர் ஜிஎன் செட்டியில they both were attending a class together. Okay. How to cook this in a German vessel, AMC ன்னு ஒண்ணு. So போகும்போது கூட அவங்க கேட்டாங்க. So yeah, life has to pass on அப்படிங்கிற மாதிரி his good deeds will be definitely someone will take it and do it. Probably his children, அவங்களோட குழந்தைங்க எடுத்து பண்ணுவாங்க. May his soul rest in peace. And yeah, he suffered a lot. Let him at least be peaceful now. அவ்வளவுதான். Yes sir, we also pray for his family. So thank you sir for sharing this with us. Thank you ma. Take care.